Hello dear children, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Trust that you all are happy and in good health. So, today we are going to continue our third unit. Know your feelings. அந்த யூனிட் தான் நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்படிதானே? அதில் நம்ம ஆல்ரெடி 2 போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் லெசன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நாட் that one. நாட் that one. இல்லை அது இல்லை அது கிடையாது அப்படின்றது. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் யூனிட் ப்ரீவியஸ் கிளாஸில் நடந்த அந்த ஹவு டு ஐ ஃபீல் அந்த போயம் அந்த சாங் எல்லாரும் ரொம்ப நல்ல மாதிரி வாசிச்சு போட்டிருந்தீங்க. வெரி குட் அண்ட் கன்க்ராட்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் who have attended that. And when I called and corrected also, so many students have corrected that beautifully. Congrats to all my dear students, and also special appreciation to parents also when I called. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி வித் த பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பிள்ளைங்க நல்ல அதை நல்ல மாதிரி எழுத்து கூட்டி வாசித்து சொல்கிறீங்க. நிறைய பேர் நல்ல எக்ஸ்ப்ரெஷனோடு சொல்கிறீங்க. வெரி குட், வெரி குட், கீப் இட் அப். ஸோ with that positive note, let me start this lesson. Unit 3ல உள்ள lesson 2, not that one. இங்கே பாருங்க, ஒரு அம்மா பையன் அப்படியே பையன் வந்து கோவத்தில் அப்படியே நிற்கிறான். அம்மா வந்து அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. பார்க்கலாமா இந்த யூனிட்ல இந்த லெசனில் என்ன ஸ்டோரி அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ everyone open your textbook and turn to page number 109. Page number 109. ஓகே, நாட் that one. இங்கே பாருங்க, ஒரு பையன் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க? ஷீஸ் ரீடிங் அ நியூஸ் பேப்பர். என்ன வாசிக்கிறாங்க? நியூஸ் பேப்பர் தான் வாசிக்கிறாங்க அப்படி தானே, செய்தித்தாள். தென் அந்த பையன் பக்கத்தில் போய் அம்மா கிட்ட நிற்கிறாங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் கை காமிச்சு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் ஸ்டோரி. When I read itself, I'll give you the meaning of each sentences. So while reading, look into your book. Continuously ஒரு line finger வச்சு drag பண்ணிட்டே இருங்க. Each and every line when I'm reading, drag your fingers under each line. Okay. It was a holiday. Gobi wanted to do something. அன்னைக்கு ஒரு ஹாலிடேயாக இருந்தது, லீவ். அன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, ஸோ லீவாக இருந்தது. கோபி ஏதாவது நம்ம லீவ் டைமில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? நான் கால் பண்ணப்போ கூட நிறைய பிள்ளைங்க பிக்சர்ஸ் பேப்பர்ஸ் கட் பண்ணி இதெல்லாமா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகி வேறு ஏதாவது செய்வீங்க இல்லையா? பிக்சர்ஸ் ட்ராயிங் பண்ணுறது அல்லது வேறு எதையாவது செய்கிறது. நிறைய ஹாபிஸ் இருக்கும் நமக்கு இல்லையா? நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கும். அதே மாதிரி இந்த பையனோட பேர் தான் கோபி. இதில் மெயின் 2 கேரக்டர்ஸ் தான் இந்த ஸ்டோரியில், கோபியும் கோபியோட அம்மாவும். ஓகே, ஸோ அவங்கள சுற்றி தான் இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸோ கோபி அம்மா கூட எங்கெல்லாம் போகிறான், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் அப்படின்றத இந்த ஸ்டோரியில் சும்மா ஒரு சின்ன க்யூட் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ கோபி வாண்டட் டு டூ சம்திங். கோபிக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், ஸோ அந்த லீவ் டைமில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு கோபி வந்து அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. மாம், வாட் இஸ் இன் தட் க்ரீன் பாக்ஸ்? செட் கோபி. மாம் வாஸ் ரீடிங். அம்மா, அந்த க்ரீன் பாக்ஸில் என்னம்மா இருக்கு அப்படின்னு அம்மா கிட்ட கோபி கேட்குறாங்க. மாம் வந்து என்ன பண்ணுறாங்க? அப்படியே சீரியஸாக பேப்பர் வாசிச்சுட்டே இருக்காங்க, நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா? சரி, சேம் பேஜ் தான், நீங்கள் பேஜ் ஃப்ளிப் ஓவர் பண்ண வேண்டாம், சேம் பேஜ். நெக்ஸ்ட் ஆன்சர். கோபி புட் அ ஸ்டூல் ஓவர் அ சேர். ஹி கிளைம்ட் அப் டு கெட் த பாக்ஸ் டவுன். கோபி என்ன பண்ணா? அந்த கிரீன் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. மேபி எல்லா நம்ம வீட்லயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. மேலே நம்மளோட மேலே தட்டில் எல்லாம் அப்படியே வந்து அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸை எடுக்கிறதுக்காக கோபி வாட் இஸ் ஹி டூயிங்? ஒரு சேரை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே ஏறி நின்று அந்த பாக்ஸை எடுக்க போகிறாங்க. புரிஞ்சுதா? ஹி கிளைம்ட் அப் டு கெட் த பாக்ஸ் டவுன். மேலே ஏறி அந்த பாக்ஸை கீழே எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க கோபி.
அப்போ அம்மா என்ன சொல்றாங்க, நோ 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 நாட் தட் ஒன், all those boxes will fall on our heads, Gopi said mom. அது அப்படி இல்லை, நோ நாட் தட் ஒன். அதனால தான் இந்த ஸ்டோரியோட பேர் பாருங்க. see this line, see your mobile screen. நோட் தட், நாட் தட் ஒன்னா என்ன, அது கிடையாது. நோ 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 நாட் தட் ஒன். அதை போய் எடுக்காத, அந்த கிரீன் பாக்ஸை போய் எடுக்காத. இப்போ நம்ம தலை மேலே எல்லா பாக்ஸும், அதுக்கு மேலே கிரீன் பாக்ஸ் மேலே அடுக்கி வச்சிருக்கிற எல்லா பாக்ஸும் நம்ம தலை மேலே விழுந்துடும் அப்படின்னு அம்மா அப்படியே கத்துறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டூல் மேலே, என்ன சேர் மேலே ஒரு ஸ்டூல் போட்டு கோபி அதை வந்து ரிஸ்க் எடுத்து மேலே ஏறி நின்று செய்கிறாங்க. அப்படி தானே? கீழே விழுந்துட்டாங்கன்னா நீங்களும் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணவே கூடாது. யாருமே இல்லாத டைம், யாருக்கும் தெரியாமல் மேலே ஏறுறது, கீழே விழுறது, மாடியில் ஏறி படான்னு ஏறி போகிறது, இதெல்லாம் செய்வீங்களா? செய்யவே கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அம்மா அப்பா இல்லாமல் மாடியில் போய் விளையாடி எங்கேயாவது வீழுறது, அடிபடுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் ஆக்டிவ் கிட்ஸ். அப்படி தானே? வீட்டுக்குள்ளே விளையாடணும். வெளியே போய் விளையாடுறீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ யாராவது கூட இருந்தாங்க, பாட்டி தாத்தா யாராவது கூட இருந்தாங்கன்னா போய் விளையாடுங்க, பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நோ நாட் தட் ஒன், all those boxes will fall on our heads, Gopi said mom. கோவத்தில் அந்த டென்ஷனில் அம்மா சொல்கிறாங்க, எல்லா பாக்ஸஸும். இப்போ இந்த க்ரீன், இப்போது நம்ம ஒரு பொருள் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். இடையில இருந்து ஒரு பொருள் எடுத்தால் எல்லா பொருளும் வீழுமாமா? இப்போ மேலே பாக்ஸாக எல்லா பாக்ஸையும் சேர்த்து அடுக்கி வச்சுருக்காங்க. ப்ரெசன்டேஷன் பாக்ஸோ ஏதோ பாக்ஸஸ் வந்து சேர்த்து அடுக்கி வச்சுருக்காங்க மேலே. இடையில இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்தால் எல்லா பாக்ஸும் கீழே விழுமா? விழும். அப்படி தானே? புக்ஸ் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. லைப்ரரியிலையோ இல்லை நம்ம வீட்லேயோ வந்து இப்படி புக்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, பைல் அப் பண்ணி வச்சுருக்காங்க. இடையில இருந்தோ கீழே இருந்தோ நம்ம புக் எடுக்கும்போது திடீர்னு புக்கு எல்லாம் நிறைய புக்ஸ் இருந்ததுன்னா புக்கு விழுமா விழாதா? கண்டிப்பாக விழும். அதே மாதிரி அந்த க்ரீன் பாக்ஸ் கோபி எடுக்க போன அந்த க்ரீன் பாக்ஸ் என்ன ஆகுது, அது இடையில எங்கேயோ தான் இடையிலையோ கீழேயோ இருந்திருக்கலாம். அப்போ அது இடையில இருந்தோ கீழே இருந்தோ ஒரு பொருள் எடுக்கும்போது மேலே இருந்து எல்லாம் படபடன்னு விழுமா? அதுதான் அம்மா வந்து கத்துறாங்க. இப்போ ஆல்ரெடி மேலே ஏறி நிற்கிற, இனி நம்ம தலையிலோடி தான் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து விழும். அதனால அது எடுக்காத. நோ 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 நாட் தட் ஒன். அது இல்லை, அது எடுக்காத அப்படின்னு. புரிஞ்சுதா? அது கேட்ட உடனே என்னாச்சு பாருங்க கோபியோட ஃபேஸ். நோ யோர் ஃபீலிங்ஸ். நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் படித்தோம். என்ன ஆங்க்ரி படித்தோம், ஹங்க்ரி படித்தோம், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இது என்ன ஃபேஸ்மா, என்ன எக்ஸ்பிரஷன் கோபி கொடுக்கறது? ஆங்க்ரி. கோபி வாஸ் ஆங்க்ரி. நம்மக்கிட்ட யாராவது எந்த பொருளாவது எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது கோவம் வருமா? ஓ அப்படின்னு சொல்லும். என்னடா இது ஒன்றும் பண்ண விட மாட்டேன்றாங்க, அப்படி தானே? அதே மாதிரி பாருங்க கோபியோட ஃபேஸ் அப்படியே ஆங்க்ரி ஆயிடுச்சு. அம்மா அது எடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே ஆங்க்ரி ஆயிடுச்சு. ஆனால் அம்மா எதுக்கு சொல்லியிருப்பாங்க? கீழே விழுந்துடக்கூடாது, நம்ம எடுக்கும்போது அந்த பாக்ஸ் வந்து தவறி தலை மேலேயோ கை மேலேயோ பற்றக்கூடாது, அதுக்காக தான் அம்மா சொன்னது. அம்மா கோபியோட நல்லதுக்கு தான் சொன்னாங்க. ஆனால் கோபி அதை புரிஞ்சுக்காம கோபப்படுறாங்க. அப்படி தானே? நம்மளும் அப்படி தேவையில்லாமல் கோவம்லாம் படக்கூடாது. ஏதாவது வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிடும். சேம் பேஜ் தான், நீங்கள் பேஜ் ஃப்ளிப் ஓவர் பண்ண வேண்டாம். அப்போது கோபி வந்து கொஞ்சம் சேட்டையான பையனா தெரிகிறான், அப்படி தானே? பார்க்கலாம். கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட், ஐ வில் கெட் யூ சம்திங் செட் மோம். அப்போ கோபி என்ன சொல்கிறாங்க? எஸ் வி வில் செட் கோபி. ஸோ என்னாச்சுன்னா இவன் கோவத்தில் இருக்கான். நம்ம வீட்டில் யாராவது இப்போ டென்ஷனில் கோவத்தில் போயிடுச்சுன்னா சரி 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 போட்டு நான் என் கூட மார்க்கெட் வா, இல்லை என் கூட வெளியே வா, நான் உனக்கு ஸ்வீட் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சமாதானப்படுத்துவாங்க. அப்படி தானே வீட்டில்? அப்படி தானே? அப்படி பண்ணுவாங்களா? எல்லா சுச்சுவேஷன்லேயும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப நேரம் அழுதுட்ருக்கோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் வந்து சொல்லுவாங்க, சரி சரி அழாத, ஈவினிங் அப்பா வரும்போது நான் சாக்லேட் வாங்கி தர சொல்கிறேன், இல்லை உனக்கு பிடிச்ச இது வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அம்மா வந்து கோபியோட மூடை வந்து, அந்த ஆங்க்ரி மூடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக அம்மா சொல்கிறாங்க, கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட். நம்ம வேண்டாவா இப்போ, சரி ஓகே போட்டோம், நீ கோப்படாத, நம்ம மார்க்கெட் போகலாம், மார்க்கெட் போய் சந்தைக்கு போய் என்ன உனக்கு என்ன வேணுமோ அது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி
என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஐ வில் கெட் யூ சம்திங் ஃபார் யூ, உனக்கு தேவையானது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ கோபியோட மைண்ட் செட் என்ன, வெளியே போறோம், எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை வந்து அம்மா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஹாப்பியா எஸ் வி வில், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு கோபியும் திருப்பி அம்மா கிட்ட சொல்றாங்க. ஓகே, ஐ வில் கெட் யூ சம்திங்னா என்ன, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்குறேன். அப்போ எஸ் வி வில், ஆமாம் கண்டிப்பாக நம்ம போகலாம் அம்மா அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ், டர்ன் ஆன் டு பேஜ் நம்பர் 110, ஃப்ளிப் டு நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, அப்போ எங்க ஃபர்ஸ்ட் அவங்க மார்க்கெட் போயிட்டாங்க. they went to the market. கோபி was still angry. இருந்தாலும் கோபி கொஞ்சம் கோவமா தான் இருந்தான். I want that one, he said, pointing to an apple. No, no, not that one, the fruits will fall down, said the shopkeeper. So இங்க பாருங்க, இந்த picture பாருங்க, everyone look into your mobile screen. Now on the same picture உங்க bookல பாருங்க. See the picture which I have circled and see that picture in your mobile screen. நிறைய pomegranates, then mangoes and apples எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் போனாலும் அவங்க கொஞ்சம் கோபி இந்த காலையில் வந்து இந்த பாக்ஸ் எடுக்காத அப்படின்னு சொன்ன உடனே என்ன கோவத்திலே தான் இருந்த அந்த ஆங்கிரி மூட் இன்னும் மாறலை கோபிக்கு. அப்போது இந்த ஆப்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே ஐ வாண்ட் தேட் ஒன் சொல்லி ஒரு ஆப்பிளை பாயிண்ட் பண்ணி அந்த ஆப்பிளை எடுத்துட்டான் கையால். பாருங்க, he's taking an apple. Can you see in that picture? He's taking an apple. See, wait, I'll draw with the blue. ஒரு ஆப்பிள் வந்து எடுத்துட்டான். அது எங்கே இருந்து எடுத்தாமா? அந்த ஆப்பிள் அழகா மேலே மேலே அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் கடையில். பார்த்துருக்கீங்களா? ஹாவ் யூ சீன்? when you go to the markets all, they'll be beautifully arranging. ஒரு சில கடைகளில் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படியே அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கோபி என்ன பண்ணாங்க, இடையில இருந்தோ கீழே இருந்தோ அவனுக்கு தேவையான ஆப்பிளை என்ன பண்ணுறான், அப்படியே எடுக்கிறான். அப்போ என்ன ஆகும், மேலே அடுக்கி தான் வச்சுருப்பாங்க இல்லைம்மா, அப்போ அது மேலே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுமா விழாதா? கண்டிப்பாக விழும். ஸோ அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே இருந்து எடுத்தால் இங்கே பாருங்கள், அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியுது அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுது. அப்போ ஷார்ட் கீப்பருக்கு கடைக்காரருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நோ நோ நாட் தேட் ஒன், த ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன், செட் த ஷாப் கீப்பர். இல்லை அது இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும் பாரு, ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பியூட்டிஃபுல்லாக, நீ கீழே இருந்து ஒரு பொருளை எடுத்தால் கீழே விழுமா விழாதா? அதே மாதிரி கோவத்தில் அவர் பாருங்க, அவரோட ஃபேஸும் இஸ் ஆல்சோ ஆங்க்ரி. அண்ட் கோபி இஸ் லைக் scared, little bit scared by seeing that shopkeeper getting angry. கொஞ்சம் பயப்படுறான், பயந்து தான் அப்படியே எடுத்த உடனே கீழே விழுந்துடுச்சா, அப்போ பயந்துட்டான் கோபி. ஸோ ஐ வாண்ட் தேட் ஒன்னு சொல்லி கோபி எனக்கு அது வேணும்னு சொல்லி அந்த தேவையான ஆப்பிள் இடையிலையோ கீழேயோ இருந்த ஆப்பிள் அப்படியே எடுத்துட்டான். அதை பார்த்த உடனே ஷாப்கீப்பர் என்ன, நோ நோ நாட் தேட் ஒன், த ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன், அந்த இதை எடுக்காத, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு கடைக்காரர் கோவப்படுறாரு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடுச்சு, இஃப் யூ கேன் see in that picture. ஓகே, ஸோ சேம் பேஜ், நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு புக் ஸ்டோர் போகிறாங்க. ஸோ ஐ வாண்ட் தட் புக்குன்னு சொல்லி திரும்பவும் கோபி என்ன பண்ணுறாங்க பாருங்க, அங்கே அடுக்கி வச்சிருந்த புக்கில் கீழே இருக்கிற அந்த பிளாக் புக் தான் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, நிறைய புக்ஸ் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கீழே இந்த புக் வேணும்னு சொல்லி கீழே இருக்கிற புக்கு அப்படியே அதை பாயிண்ட் பண்ணி சொன்னாலாவது பரவாயில்ல, மெதுவாக அவங்க ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த புக் ஸ்டாலில் இருக்கிற ஆள் வந்து மெதுவாக ஹீல் பி என்ன மெதுவாக அங்கே அந்த புக்கை நகர்த்தி அதை எடுத்து கொடுத்துருக்கலாம், அப்படி தானே? ஸோ இது வந்து அவனுக்கு தேவைன்னதும் உடனே கோபி என்ன பண்ணுறான், அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டான். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம பியூட்டிஃபுல்லாக புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இடையில இருந்தோ அடியில இருந்தோ ஒரு புக் எடுக்கும்போது ஆல் புக்ஸ் வில் ஃப்ளிப் ஓவர் அண்ட் ஃபெல் டவுன். ஸோ அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாமே விழுந்துடுது. ஐ வாண்ட் தட் புக்குன்னு சொல்லி கோபி எடுத்ததுமே நோ நோ நாட் தட் ஒன், செட் த ஷாப் கீப்பர், த புக்ஸ் வில் ஃபால் டவுன். அதை எடுக்காத. இப்போ டாப்லேருந்து ஒரு புக் எடுத்தோன்னா அது கூட நம்ம நிறைய பொருட்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கும்போது, அல்ல ஒரே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா
கடையில் போயிட்டோ இல்லை அம்மா கூட அப்பா கூட நீங்கள் கடையில் போகிறீங்க அப்படின்னா அந்த இது வேணும் அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் கிட்ட நம்ம கேட்கணும். அந்த கடைக்காரர் தான் அதை பார்த்துட்டு எடுத்து கொடுப்பாங்க. புரியுதாம்மா? நீங்களா போய் எடுத்துடாதீங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் கேளுங்க, he will take and give it to you. பட் கோபி என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பிடிச்சதை அப்படியே எடுத்துக்கிறான். கேட்கவே இல்லை, எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் தட் ஒன் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அப்படி தானே? ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுறதுனால திரும்பவும் இந்த ஷாப்கீப்பருக்கும் கோவம் வருது. த புக்ஸ் வில் ஃபால் டவுன், புக் எல்லாம் கீழே விழுந்துடும் பாரு அப்படின்னு ஷாப்கீப்பரும் அப்படியே கோவப்படுறாரு. இனி சேம் பேஜ் தான், பேஜ் நம்பர் 110ல் நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க கோபியும் அம்மாவும்? ஒரு சமோசா ஸ்டாலுக்கு போகிறாங்க. ஒரு சமோசாலாம் நிறைய வித்துட்ருப்பாங்கல்ல. சமோசாஸ் பிடிக்குமா எல்லாருக்கும்? டேஸ்டியாக இருக்கும்ல, க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் தட் ஒன் shouted Gopi, almost pulling out a samosa from a high stack of samosas. சமோசாஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஷாப்ஸில், வழியோர கடைகளில் நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு அது மேலே மேலே அப்படியே சூடாக அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, கோபி அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு ஏற்ற ஒரு சமோசாவை வந்து கையால் வந்து எடுக்கும்போது திரும்பவும் அந்த சமோசாஸ் எல்லாம் கீழே விழுமா. இந்த பையனோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவனுக்கு தேவையானது அவன் கேட்டாலே போதும், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அது வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறான். அதுதான் பிரச்சனை ஆகுது. ஸோ கோபி ஆல்மோஸ்ட் புல்லிங் அவுட் a samosa from high stack of samosas. நல்ல பெருசாக அடுக்கி வச்சிருக்கிற, ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக் மீன்ஸ் அப்படியே அடுக்கி பெருசாக வச்சிருக்கிற அந்த சமோசாஸில் இருந்து கீழே இருந்தோ இடையில இருந்தோ ஒரு சமோசாவை ஆல்மோஸ்ட் அவன் புல் பண்ணி எடுத்துட்டான். அப்போது கடைக்காரருக்கு கோவம் வருது பாருங்க. he is also, this shopkeeper is also like very angry. Am I right? All my samosas will fall down. இப்போ சமோசாஸ் எல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அவரும் திருப்பி சொல்றாரு. நோ நோ நோ, நாட் தட் ஒன், அதை எடுக்காத நீ. வார்ன் த ஷாப்கீப்பர். வார்னிங்னா என்ன? அப்படியே சொன்னார், வார்ன் பண்ணாரு. நீ எடுக்காத, அதை எடுக்காத, இப்போ கீழே விழுந்துருப்பாரு அப்படின்னு கோவத்தில் ஹீஸ் லைக் வார்னிங். எல்லா சமோசாஸும் நான் அடுக்கி வச்சிருக்கிறேன், நான் பியூட்டிஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கிறேன், சூடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா சமோசாஸும் கீழே விழ போகுது அப்படின்னு சொல்லி ஹிஸ் வார்னிங். ஓகே, எச்சரிக்கை. ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஜ் இங்கே பாருங்க. டோட்டலி மனோ வந்து வெரி அப்செட் ஆயிட்டான். அப்படி தானே? ஏன்னா எந்த பொருள் எடுக்க போனாலும் என்னடா இவங்க நாட் தட் ஒன், நாட் தட் ஒன், இது எடுக்காத எடுக்காத, இது வேண்டாம், இது இல்லை இது இல்லை, இது எடுக்காத எடுக்காதன்னு சொல்கிறாங்க. என்னடா இதுன்னு யோசிச்சு அப்படியே டோட்டலி டென்ஷன் ஆயிட்டான் மனோ. he was now in a very bad mood. ஒரு பேட் மூடில் இருந்தாங்க மனோ. ஓகே, ஐ வாண்ட் தட் ஒன். திரும்பவும் அவன் ஒரு ஃப்ளவர் ஷாப், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்கல்ல, பூவெல்லாம் விற்கிற கடைகள் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் போனாலே நல்ல ஒரு டெம்ப்டிங் ஃப்ளேவர், அந்த ப்ளசன்ட் ஸ்மெல் வரும் இல்லையா? டெம்ப்டிங் ஸ்மெல் வரும். ஃப்ளவர் ஷாப் போகும்போதே ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்க எல்லாம்? இதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பேஜ் நம்பர் 111ல் ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன, மனோ ரொம்ப he was in a very bad mood அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கே இருந்து திரும்பவும் ஒரு ஷாப்கீப்பர் அந்த ஃப்ளவர் ஷாப்க்கு போகிறாங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பூ இதே மாதிரி பேஸ்கெட்ஸில் அப்படி கூடையில் வந்து அப்படியே கட்டி கட்டி அப்படியே வச்சுருக்காங்க. அங்கே இருந்தும் என்ன பண்ணுறாங்க, கோபி அவனுக்கு தேவையான அந்த பூவை எல்லாம் அப்படியே எடுக்கிறான். எடுக்கும்போது திரும்பவும் அடுக்கி வச்சிருக்கிற பூ வந்து வருமா? அப்படியே அவன் இழுத்துட்டே போகும்போது அந்த அடுக்கின பூவெல்லாம் சேர்ந்தே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தா வந்து அந்த பூவெல்லாம் கட்டி வச்சிருக்கிற பூ கீழே அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அது திரும்ப யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஷாப் கீப்பர், அந்த ஃப்ளவர் செல்லருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. பூ விற்கிறவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அதான் ஐ வாண்ட் தட் ஒன் செட் கோபி லவுட்லி. நோ நோ, நாட் தட் ஒன், த ஃப்ளவர்ஸ் வில் ஃபால் டவுன் செட் த ஃப்ளவர் செல்வர். எனக்கு இது வேணும் வேணும், ஐ வாண்ட் தட் ஒன் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். பார்த்தீங்களா கோபி? அதே மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம யாருமே பண்ணக்கூடாது.
ஓகே, அதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் மாரலை. அப்போ நோ நோ நாட் தட் ஒன், த ஃப்ளவர்ஸ் வில் ஃபால் டவுன் செட் த ஃப்ளவர் செல்லர். அதெல்லாம் எடுக்காத, அந்த ஃப்ளவர்ஸ் அந்த பூவெல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு அந்த ஃப்ளவர் செல்லர் சொல்றாங்க. பை நவ் கோபி வாஸ் crying loudly. Everyone was looking at கோபி. இப்போ அது கேட்ட உடனே அதையும் எடுக்கக்கூடாது. கோபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அவனுக்கு என்ன டோட்டலி ஹீஸ் இன் அ பேட் மூட் அண்ட் ஹீஸ் வெரி ஆங்க்ரி. அண்ட் அந்த கோவத்தில் அவனுக்கு சங்கடம் வந்து அப்படியே அழுறான். என்னடா என்ன எடுத்தாலும் இது எடுக்காத, கீழே விழுந்துடும், இது எடுக்காத அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு புரியல. அதை யாரும் புரிய வைக்கல கோபிக்கு. புரிஞ்சுதா? ஸோ என்ன எடுத்தாலும் இது என்னடா இது அப்படின்னு நினச்சி மொத்தத்தில் அவன் ஆல்ரெடி பேட் மூடில் தான் மார்க்கெட்டுக்கு அம்மா கூட வந்தாங்க. ஏன்னா அம்மாவும் அந்த க்ரீன் பாக்ஸை எடுக்காதன்னு சொன்னாங்க, அப்படி தானே? ஸோ அந்த பேட் மூட்லேயே வந்து கடைசியில் மார்க்கெட்டுக்குள்ளே போய் அவனுக்கு தேவையான ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கும் போது என்ன ஆகுது, இங்கே எல்லாரும் எடுக்காத கீழே விழுந்துடும் சொல்கிறாங்க. என்னடா இது, அவனுக்கு புரியாமல் அவனுக்கு கோவத்தில் அப்படியே கத்தி அழுறான். Everyone was looking at கோபி. நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் நின்று அழுதா எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? அதே மாதிரி கோபியும் அழுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம அழக்கூடாது, சரியா? ஒரு இடத்துல வீடு மாதிரி வெளியே நினச்சிட்டு அழக்கூடாது. வீட்டில் தான் நம்ம கோவம் எல்லாம் காமிக்கணும், அப்படிதானே? ஆனால் கோபமும் நம்ம காமிக்கவே கூடாது. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, அப்படி கோவப்படக்கூடாது. இந்த யூனிட்ல அந்த பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குன்றத நம்ம உணர்வு பூர்வமாக இந்த லெசன்ல அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி அதே பேஜ்ல அம்மா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அவனுக்கு தேவையானதை அவன் கேட்காமலே எடுத்துக்கிறான். அதுவும் எங்கே இருந்து எடுத்துக்கிறான்? கீழே இருந்து எடுத்துக்கிறான் அல்லது இடையில இருந்து எடுத்துக்கிறான். அதுதான் பிரச்சனை வருதுன்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா கோபி கூட தானே இருக்காங்க. ஸோ கோபியை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. See, ஒரு basket full of puppies are there. You know what are pups? Am I right? Puppies யாருன்னு தெரியும்ல? டாகோட smaller one, puppies, நாய்க்குட்டிகள் தான். ஸோ அந்த basket full of puppies இருக்கு. ஸோ அம்மா வந்து அது கேட்குறாங்க. I want that one, the black one, said mom loudly. இவனும் கத்தி அழுதுட்டு இருந்தாங்க. இவனோட அந்த மைண்டை சேஞ்ச் பண்ணவும், அந்த ஒரு க்ரையிங் மைண்டு சேஞ்ச் பண்ணவும், அழுதுகிட்டே இருக்கான்ல, திடீர்னு அம்மா என்ன பண்ணுறாங்க, வேறொரு ஷாப்புக்கு அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே அழும்போது அப்படியே கூட்டிகிட்டு போவாங்களா, சரி இங்கேருந்து வான்னு சொல்லி அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் பப்பீஸ் இருந்த ஒரு கடைக்கு போனாங்க. கடைக்கு போயிட்டு அம்மா வந்து ஐ வாண்ட் தட் ஒன், த பிளாக் ஒன், செட் மோம் லவுட்லி. ஆனால் அந்த பிளாக் ஒன் பாருங்க எங்கே இருக்கு? கீழே இருக்கு. பாத்தீங்களா? கீழே இருக்கு. அதுக்கு மேலே தான் நிறைய ப்ரௌன் பப்பீஸ் இருக்கு. ஒரே ஒரு பிளாக் பப்பி தான் இருக்கு. அந்த பிளாக் பப்பியும் கொஞ்சம் அந்த பேஸ்கெட்டுக்கு கீழே இருக்கு. See this picture ma. Now see that same picture in your page number 111. அந்த பிக்சர் உங்க புக்ல பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பப்பி வந்து கொஞ்சம் அடியில இருக்கு, அப்படிதானே? அப்போ கோபி stopped crying suddenly. What was the black one? He saw a basket of puppies. அவன் அந்த அழுற மூடிலே இருந்ததுனால என்ன அம்மா சொல்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்கல. எந்த ஷாப்புக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. திடீர்னு அம்மா அந்த பிளாக் ஒன் தான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு லவுடரா சொல்லும்போது, லவுட் வாய்ஸ்ல சொல்லும்போது திடீர்னு அவன் அழுக நிறுத்திட்டு என்ன எதை பார்த்துட்டு அம்மா வந்து பிளாக் ஒன் வேணும் அப்படின்னு சொல்லி, வாட் வாஸ் த பிளாக் ஒன், அது என்ன பிளாக் ஒன் அப்படின்னு சொல்லி he saw a basket full of puppies. ஒரு கூட நிறைய பப்பீஸை பார்த்தான், அப்படிதானே? ஐ வாண்ட் தட் ஒன், த பிளாக் ஒன், செட் மோம் லவுட்லி. எனக்கு அதான் வேணும், அந்த பிளாக் ஒன் தான் வேணும்னு அம்மா கத்தி. லவுட்லினா என்ன? கத்தி சொல்றது. கோபி ஸ்டாப் கிரையிங் சடன்லி. கோபி திடீர்னு அழுகையை நிறுத்திட்டு வாட் வாஸ் தட் பிளாக் ஒன் அப்படின்னு பார்க்குறான். அந்த கருப்பு கலரா என்னது அது அம்மா அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது he saw a basket of puppies. இப்போ புரிஞ்சுதா? he saw ஒரு கூட நிறைய puppies பார்க்குறான். Mom, no, not that one. Let's take this brown one, said Gopi.
புரிஞ்சுதா? அந்த black one எடுக்க வேண்டாம்மா. இந்த அதுக்கு மேல இருக்கிற brown puppies, ஏன்னா brown puppies தான் மேல இருக்கு பாத்தீங்களா? black puppy இங்க கீழே இருக்கு. அந்த இடையில இருந்து அந்த பப்பியை எடுத்தா இந்த puppies எல்லாம் கீழே விழுமா விழாதா? கண்டிப்பா விழும். அது கொஞ்சம் அடியில இருக்கிறதுனால நம்ம அதை தூக்கி எடுக்கும்போது அதுக்கு மேல இருக்கிற பப்பீஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கி அங்கே இங்கே மூவ் ஆகி அதுக்கு சின்னதா அது என்ன மூவ்மெண்ட் ஆகி அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படிதானே? நம்ம அப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? எந்த உயிரினத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிதானே? ஸோ அந்த பிளாக் ஒன் வந்து அடியில இருக்குது. இப்போ அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓ அடியில இருந்து நம்ம எடுத்தா கீழே விழுந்துடும், அதனால தானா? அப்போ அந்த எடுக்க வேண்டாம், மேல இருக்கிற brown பப்பியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் டேக் திஸ் brown one செட் கோபி. கோபி வந்து இந்த brown கலர் பப்பியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அதை அப்படியே ஜென்டலா he's shaking. Then Gopi gently took the brown puppy. It was on the top of the pile. அந்த pile பண்ணி, piling means என்ன? ஆல்ரெடி செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ்ல அந்த பைல் பண்ணி புக்ஸ் ஒன்னுக்கு மேல ஒன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? சரி. ஸோ பைலிங்னா என்ன? ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்சாக இருக்குது. ஸோ அந்த அரேஞ்சாக இருக்கிற ஸ்டாக்ல அந்த பப்பீஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கிற அந்த அரேஞ்சாக இருக்கிற அந்த பைலப் ஸ்டாப்பில் மேலே இருந்த பப்பியை கோபி வந்து எடுத்துக்கிட்டான். இங்கே மேலே இருக்கிற ஏதோ ஒரு பப்பியை வந்து கோபி மெதுவாக ஜென்ட்லினா மெதுவாக எடுத்துக்கிட்டான். Mom smiled. Gopi was smiling too. He was happy. அம்மாவும் சிரிச்சாங்க. அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அவனுக்கு புரியாம அவ கத்தும் போதும் அழும்போதும் கோவப்படும் போதும் அவனுக்கு சொல்லாம புரிய வச்சிருக்காங்க அம்மா. அப்படிதானே? சொல்லி கொடுக்காம ஒரு விஷயத்த காமிச்சு கொடுத்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு அந்த பிளாக் பப்பி வேணும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே என்ன ஆகுது? கோபி பார்க்கும்போது அந்த பிளாக் பப்பி வந்து அடியில தானே இருக்குது. அப்ப அதை எடுக்க முடியுமா? கஷ்டம் தானே, எடுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த பிரவுன் பப்பியை மெதுவா எடுக்கிறாங்க. இப்ப புரியுதா? அப்போ அந்த ஸ்டாக் மேல இருந்த அந்த பைலப் ஸ்டாக் மேல இருந்த அந்த பிரவுன் மேல இருந்த அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதுல மேல இருந்த அந்த பிரவுன் பப்பியை மெதுவா கோபி எடுத்துக்கிறான். அம்மாவும் ஹாப்பி ஆயிட்டாங்க, அவனுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு. கோபிக்கும் விஷயம் புரிஞ்சிடுச்சு. இனி நம்ம ஏதாவது எடுக்கணும்னா அது மேல இருக்கிற பொருளை எடுத்தா போதுன்ற மைண்ட் செட் வந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஏதாவது கடைக்கு போறோம், நமக்கு ஏதாவது வேணும், ஏதோ புக்கோ இல்லை ஏதாவது ஸ்வீட்ஸோ இல்லை எதுனாலும் ஏதாவது ஸ்நாக் ஐட்டம்ஸ் வேணும், நிறைய வச்சிருக்காங்கன்னா நீங்களா போய் ஒன்று எடுத்துக்காதீங்க. அவங்க கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும், கொடுப்பீங்களா? அவங்களே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க, மேலே மேலே அப்படியே உங்களுக்கு எடுக்கிற மாதிரி வசதியா வச்சிருக்காங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்க தான் கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அடுக்கி வச்சிருக்கும் போது யூ ஹாவ் டு ஆஸ்க் பெர்மிஷன். எனக்கு இது வேணும், பெர்மிஷன் இல்லை, எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அங்கே அதை நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா அவங்க அதை பார்த்துட்டு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அல்லது நீ எடுத்துக்கோமா, இந்தம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. அப்படிதானே? ஸோ அப்படிதான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ கோபிக்கு புரிஞ்சுது, லெட்ஸ் டேக் திஸ். அப்போ கோபி லாஸ்ட் என்ன சொல்றான்? மோம் நோ 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 நாட் தேட் ஒன்னு கடைசியில கோபி சொல்லிட்டான். அது இல்லாம இது நாட் தேட் ஒன், லெட்ஸ் டேக் திஸ் பிரவுன் ஒன். பிரவுன் ஒன் தான் மேல இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் பிரவுன் ஒன் செட் கோபி. தென் கோபி ஜென்ட்லி டுக் த பிரவுன் பப்பி. what do you mean by gently? நான் சொல்லி கொடுத்தேன், மெதுவா. அதானே? இட் வாஸ் ஆன் த டாப் ஆஃப் த பைல். மேல இருந்த பிரவுன் கலர் பப்பியை, ஒரு பப்பீஸ்ல நிறைய பிரவுன் பப்பீஸ் இருந்து அதுல ஒரு பப்பியை மெதுவா அப்படியே தூக்கினான். மாம் ஸ்மைல், கோபி வாஸ் ஸ்மைலிங் டு, ஹி வாஸ் ஹாப்பி. கோபிக்கு கடைசியில் அந்த பேட் மூடும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த ஆங்க்ரி மூடும் மாறி க்ரையிங் அழுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவன் ஹாப்பியாக அந்த பப்பியை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், நம்ம ஏதாவது வீட்டில் ஏதாவது பொருள் வாங்க போகிறோம், கடைக்கு போகிறோன்னா ஒரே மாதிரி பொருட்கள் வந்து நிறைய அடுக்கி வச்சிருக்கும் போது என்ன பண்ணும், நம்ம அதுலேருந்து ஒன்றை இப்படி எடுத்துக்கூடாது. அதுலேருந்து ஒன்று கீழேயோ மேலேயோ, உங்களுக்கு எங்கே என்ன பொருள்னாலும் அது கீழேயோ மேலேயோ எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அந்த கடைக்காரங்க கிட்ட கேட்கணும். நான் இதுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எடுத்து கொடுப்பாங்க.
okay, or they will say you can take, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா you can take that. Have you understood? So you should always wait for the shopkeeper to give you, or else at least he will be saying நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும், அல்லது நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே. அண்ட் வீட்லையும் தேவையில்லாமல் கோவப்படுறது, இந்த ஆங்க்ரி மூடுக்கு ஷிஃப்ட் ஆகுறது, ஏதாவது ஒன்று வாங்கி தரல, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணலை அப்படின்னா உடனே கோவப்படுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. பார்த்தீங்களா கோபி எந்த அளவுக்கு கோவப்பட்டு கடைசியில் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற பொருளை வீட்டில் இப்போ ரொம்ப அழகாக புக்ஸோ ஏதாவது பொருட்களோ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதாவது தேவைன்னா அப்படியே அடியில் போய் அப்படியே எடுத்துடாதீங்க, திரும்ப எல்லாமே குலைஞ்சு கீழே விழுந்துடும். இப்போ ஒரு துணி எல்லாம் ரேக்கில் வந்து அப்படியே உங்கள் பியூரோக்குள்ளேயோ கபோர்ட்குள்ளேயோ அப்படியே அழகாக மடித்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட மூடு இருக்குன்னு சொல்லி ரெட் கலர் ட்ரெஸ் கீழே வந்து மடித்து வச்சுருக்காங்க. உடனே போய் ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்தால் மேலே இருக்கிற துணியெல்லாம் கீழே விழுந்துடுமா? விழும். ஸோ அதை வந்து வீட்டில் சொல்லுங்க, அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க. சரி அம்மா, கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மெதுவாக இன்னொரு துணியெல்லாம் நீக்கி அது மெதுவாக எடுத்துட்டு தான் கீழே இருந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை உங்களுக்கு எடுத்து தர முடியும். ஸோ அந்த பொறுமையாக இருங்க. ஓகே, பேஷண்ட்டாக, யூ ஷுட் பி பேஷண்ட், பொறுமையாக இருக்கணும். அண்ட் இஃப் யூ நீட் சம்திங் ஃப்ரம் ஷாப், யூ கேன் ஆஸ்க் த ஷாப்கீப்பர் வில் கிவ் யூ. Okay, that is the moral of the story. We'll quickly see into the remaining exercises. Let us understand. Circle the correct word. இது வந்து இந்த பிக்சர் பார்த்துட்டு அந்த கரெக்ட் வேர்டை சர்க்கிள் பண்ணும். இதில் வந்து கோபி ஆங்க்ரியா இருக்கானா ஹாப்பியாக இருக்கானா பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க, சர்க்கிள் பண்ணுங்க. அண்ட் இதில் எந்த மூடில் இருக்கான்றதை பார்த்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கோபி சூஸ் அண்ட் ரைட். கோபி புல் த டேஷ் பாக்ஸ், க்ரீனா ரெட்டா ஞாபகமாக வந்து பார்த்துட்டு அந்த ப்ரோஸ் ஒரு தடவை கூட அந்த லெசனை வாசிச்சுட்டு யூ கேன் ரைட். கோபி அண்ட் மோம் கோ டு த டேஷ் மார்க்கெட்டை பார்க்க. அந்த மாதிரி எல்லா ஃபிலிப்ஸும் இது ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக முடிங்க. ஓகே, புக்லேயே முடிச்சிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட், லிசன், திங்க் அண்ட் சே. அதே பேஜில் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸோட ஃபோட்டோ நான் தனியாக போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? Who was reading a book? Who was reading a book? யாருமே புக் வாசிக்கலை. கோபியோட அம்மா தான் நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படி எப்படி கொடுத்துருக்கேன், யாருமே அதில் புக் எதுவும் வாசிக்கலை. சரியா? கோபி's mom was reading the newspaper அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, Gopi's mom was reading the newspaper. Why was everyone looking at Gopi? எதனால எல்லாரும் கோபியை பார்த்துட்டு இருந்தாங்க? அந்த சேம் கொஸ்டின் ஆன்சர் தான், என்ன புதுசாக எதுவும் நான் கொடுக்கல. எதனால எல்லாரும் கோபியை பார்த்துட்டு இருந்தாங்கம்மா? ஏன்னா கோபி சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்தான்ல, இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு எல்லா ஷாப்கீப்பர்ஸும் சொன்னப்போ, அப்போ எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி பிகாஸ் ஹி வாஸ் crying loudly. What did Gopi say to the shopkeeper? Gopi said that he wanted the book which was placed under all books. புக்காக இருக்கலாம். நான் இங்கே ஒரு ஷாப்கீப்பர் பற்றி தான் கேட்டிருக்கு. ஷாப்கீப்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தா நான் எல்லா ஐட்டம்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஷாப்கீப்பரை தான் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கு. ஸோ அதனால நான் என்னது சொல்லியிருக்கேன், கோபி செட் he wanted the book which was placed under the all books. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த புக்ஸே நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இதில் உங்களுக்கு ஆப்பிள்ஸ் வேணும்னாலும் எடுக்கலாம். அது எப்படி? கோபி செட் he wanted the apple which was placed under all apples அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏதோ ஒரு ஷாப்கீப்பர் தான், ஷாப்கீப்பர்ஸ் இல்லை, ஷாப்கீப்பர் தான். ஸோ அதனால ஒரே ஒரு ஐட்டம் ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கேன். why was Gopi angry? எதனால கோபி வந்து கோபப்பட்டான்? ஏன்னா அவன் எந்த பொருளை எடுக்க போனாலும் அது யாருமே அலோவ் பண்ணலை, அது யாருமே அந்த புக் ஐட்டம்ஸை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. ஸோ அதனால தான் கோபி கோபமாக இருந்தா. கோபி வாஸ் ஆங்க்ரி பிகாஸ் நோ ஒன் அலோட் ஹிம் டு டேக் எனி ஐட்டம்ஸ். யாருமே அவனுக்கு எந்த பொருளையுமே எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. கோபி வாஸ் ஆங்க்ரி, ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நோ ஒன் அலவுட் ஹிம் டு டேக் எனி ஐட்டம்ஸ். அவனுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஐட்டமையும் யாருமே எடுக்க விடலை. ஏன்னா அவன் கீழே இருக்கிற ஐட்டம் எடுத்துகிட்டே இருந்தான். அப்படி தானேம்மா?
எதனால விடல? அவன் கீழே இருக்கிற எல்லாமே குலைஞ்சு கீழே விழக்கூடிய ஐட்டம்ஸ், அந்த கீழே இருக்கிறதோ நடுவில் இருக்கிறதோ இடையில இருக்கிறதோ தான் எடுக்க பார்க்குறான். அதனால யாருமே அலோவ் பண்ணலை. அதான் அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஹவு டு யூ ஃபீல் இஃப் யூ வேர் கோபி? எப்படி நீங்க உணர்வீங்க கோபியா இருந்தா? இப்படி கோபி இந்த பொருள் எடுக்காத எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே கஷ்டமா இருக்கும், அப்படிதானே? சேட். பட் ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் எல்டர்ஸ் சே. நான் கோபியா இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல என்னடா இது எடுக்காத எடுக்காதன்னு சொல்றாங்கன்னு நமக்கு விஷயம் புரியல அப்படின்னா நமக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது என்னன்னு புரிய முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்டர்ஸ் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டு நம்ம அதுபடி நடப்போம். அப்படிதானே? அப்படிதான் நீங்க பண்ணணும். நீங்க எல்லாம் ஆக்டிவ் அண்ட் குட் கிட்ஸ். ஸோ நம்ம எதுக்காவது நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம எதுக்காக என்ன காரணத்துக்காக நம்மளை திட்டுறாங்க, என்ன பிரச்சனை, நம்ம இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் அதனால நம்மளை திட்டுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஐ வுட் ஃபீல் சேட். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி கோவத்தில் கோபி வந்திருந்தான். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு மூட்டில் போயிடும். நமக்கு பிடிச்ச பொருள் எதுவும் வாங்கலை, இது எடுக்காத எடுக்காதன்னு வீட்டில் சொல்லும்போது, வீட்டில் உள்ளவங்களோ இல்லை அந்த கடைக்காரங்களோ சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? சேட், கஷ்டமாக இருக்கும், கவலையாக இருக்கும். பட் ஐ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் எல்டர்ஸ் சே. ஆனால் நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. பெரியவங்க என்ன சொன்னாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடப்பேன். ஓகே? ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இல்லாமல் இதை ப்ராப்பராக எழுதுங்க. Gopi's mom was reading the newspaper. Why was everyone looking at Gopi? Everyone was looking at Gopi because he was crying loudly. What did Gopi say to the shopkeeper? Gopi said that he wanted the book which was placed under all books. Why was Gopi angry? Gopi was angry because no one allowed him to take any items. How do you feel if you were Gopi? I would feel sad, but I will try to understand whatever elders say. ஸோ இதை புரிஞ்சு காணா பாடமாக படிக்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியை, இந்த கண்டென்ட்டை புரிஞ்சு படிங்க. ஓகே? அண்ட் தட்ஸ் இட். இந்த ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை படிங்க. அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னா இந்த ப்ரோஸ் நமக்கு நல்ல மாதிரி புரியணும். ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தல்ல, இந்த ஹோம்ஒர்க், திஸ் ஒன் எக்ஸ்ட்ரா ஷீட் நான் கொடுத்துருக்கேன் கீழே. இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு நல்ல மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸையும் ப்ராப்பராக உங்கள் நோட் புக்கில் எடுத்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக படிக்கணும். ஏன்னா செகண்ட் யூனிட்டில் இந்த ஒரு போர்ஷனில் தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கும்போது இதுலேருந்து 3-4 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஸோ ப்ராப்பராக இப்போவே படிச்சுக்கோங்க. இப்போவே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டெஸ்ட்டுக்கு முந்தின நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே? Thank you students. That's it for today's class. Hope you would have understood the story. The story was morally very important and you would have understood the necessity. இந்த ஸ்டோரி நமக்கு இந்த ஒரு வயசில் விளக்கி கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா ஒரே மாதிரி நிறைய பொருட்கள் அடுக்கி வைக்கும்போது நமக்கு என்ன பொருள் தேவைனாலும் அந்த ஷாப்கீப்பர்கிட்டயோ இல்லை அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொன்னால் போதும், அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஓகே? உங்களுக்கு தேவையான பொருள் தான் அது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா வீட்டிலேருந்து கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. நீங்களாவே எடுத்துக்க வேணாம், கேட்டால் போதும், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருக்கணும், பேஷண்ட்டாக இருக்கணும். தேவையில்லாமல் கோப்படக்கூடாது, தேவையில்லாமல் பேட் ஆங்க்ரி மோட்ஸ் எல்லாம் வரவே கூடாது. ஓகே? Thank you so much students. With that positive end, let me end your class. Thank you so much for listening the class and take care of yourself. Thank you.